ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தான் இப்போது எல்லாரையுமே உலுக்கியிருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாளாத சோகத்தில் இருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய அனந்த்நாக் மாவட்டத்தின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 27 பேர் பலியாகியிருக்காங்க. பஹல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் நடத்திய கொடூர துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் 2 வெளிநாட்டினர் உட்பட 27 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்திருக்கு. எல்லாரும் தங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இதை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது. மேலும் இவர்கள் எப்படி இந்த தாக்குதலை திட்டமிட்டாங்க அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடைபெற்று வருது. சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட தகவல் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அடிச்சிருக்கு. காஷ்மீரில் மிக பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காமுக்கு இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. அப்பாவி மக்கள் மீது இது போன்று நடத்தப்படக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத அமைப்பு ஒன்று பொறுப்பேற்றிருக்கு. அங்கு மோசமான சூழல் நிலவுது அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கு. பயங்கரவாத அமைப்புகள் பயங்கரவாதிகள் எத்தகைய எண்ணம் கொண்டவங்களாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த தாக்குதலில் இது வரைக்கும் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக அது அமைந்திருக்கிறது. அது மாதிரி இந்த தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் சிறப்பு மையம் செயல்படுவதற்கு நான் உத்தரவிட்டிருக்கேன். அனைவருக்கும் தேவையான உதவிகளை செய்யவும் மருத்துவ வசதிகளை செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்க இந்திய மண்ணில் இடமில்லை. இந்த தாக்குதல்களை தடுத்தாக வேண்டும். இது போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட மத்திய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய நடவடிக்கையை எடுத்திட தமிழக அரசு மத்திய அரசுக்கு துணை நிற்கும் என்ற உறுதியை அளிக்கிறேன் அப்படின்னும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு இந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த ஒரு அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவைக்கு ஏற்ற ஒரு அறிக்கையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் தமிழக முதலமைச்சருடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.